அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி. காலை எழுந்த உடனே நம் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்தலே போதும், முருகனுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். காலை எழுந்த உடனே நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான நாமங்கள். நம்ம குளிக்கணும் செய்யணும் அவசியம் இல்லை. எழுந்த உடனே முருகன் நாமத்தை சொல்லிட்டு எழுந்திரிச்சாலே போதும், முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். செவ்வாயும் சஷ்டி அமைவது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நம்ம ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறோம், ஒரு சொந்த வீடு வேணும், இல்லை குழந்தைய பாக்கியம் வேண்டும், எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை காலை எழுந்து குளித்துட்டு நீங்கள் சுவாமிகிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் முருகா அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும். அவருக்குரிய தினத்தில் நமக்கு சஷ்டி வருவது ரொம்ப சிறப்புக்குரியது. நீங்கள் காலை எழுந்திருப்பீங்க பார்த்தீங்களா, எழுந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம் என்ன அப்படின்னா, நமக்கு சஷ்டி இருப்பதனால ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக அப்படிங்கிறத 6 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. அல்லது ஒரு முறை சொன்னால் கூட போதும், 6 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்கும் நீரில் ஒரு சொட்டு பால் விட்டுக்கோங்க, கொஞ்சம் சந்தனம் விட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சும்மா உங்கள் விரலாலே மோதிர விரலாலே சரவண பவா அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு அந்த நீரை நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு புனித நீரை நீராடினதுக்கு சமமாகும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் ஃபுல்லாக முருகர் வெளியேற்றி விட்டுருவார். அதாவது நம்மளுடைய அந்த உடம்புல ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்னா இந்த மந்திரம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மந்திரம் அதனால தான் தண்ணீரில் நம்ம மோதிரி விரலாலே நம்ம எழுதுகிற மாதிரி எழுதிட்டு அந்த நீரை நம்ம குளிக்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான குளியலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒருவேளை நீங்கள் அதில் எழுதலை அப்படின்னா கூட நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் மேலே உடம்புல படும்போது சரண பவா மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் தண்ணீர் குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு இந்த கெட்ட கனவுகள், துர்தேவதைகள் உங்களை பக்கத்தில் இருக்கிற மாதிரி, இந்த காற்று கருப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உருவம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி, இந்த நைட்டு நான் நடுச்சாமத்துலலாம் பயப்படுற அந்த குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு, அதாவது அந்த பயப்படுற அந்த குணம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குளியல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குளிச்சுட்டு பிறகு அதுக்கடுத்து முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக வச்சுக்கோங்க. முருகன் இந்த வேண்டுதலுக்காக நான் வளர்பிறை சஷ்டி பூஜை பண்ணுறேன், எனக்கு நல்லபடியாக நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முருகன்கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு வேண்டுதல் வைத்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம், 1 2 6 எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சால் நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா கதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக அல்லது ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டும்னாலும் நம்ம சொல்லலாம். ஒரு 10 நிமிடம் to 20 நிமிடம் வரை தாராளமாக நம்ம சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 6 முறை சொல்லிவிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு அப்புறம் மாலை நேரம், செவ்வாய் மாலை ஒரு 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே, இல்லைன்னா செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கும். அந்த நேரத்தில் முருகனுக்கு திரும்பவும் நீங்கள் வெற்றிலை தீபமோ அல்லது சாதாரணமாக தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து மறுபடியும் ஒரு டம்ளர் பாலோ அல்லது கல்கண்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சஷ்டி பூஜை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப எளிமையான பூஜை தான், ஆனால் சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய வேண்டுதல் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க, முருகனுடைய அருளோடு தான் லேட் ஆகும். முருகர் உங்களுக்கு நல்லதே நடத்தி. இந்த சஷ்டினால் மிஸ் பண்ணிடாதீங்க. மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற இந்த வளர்பிறை சஷ்டி மிக மிக சிறப்புக்குரியது. எல்லாருமே வழிபாடு செய்யலாம். சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சொல் பேச்சு கேட்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துடன் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு காய்ச்சல் சளி இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அது சரியாக போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க கொஞ்சம் அடிக்கடி வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு பால், விபூதி, தேன் இதில் ஏதேனும் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா குணமாயிட்டு அவங்க நல்ல ஆயுளுடன் இருப்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுப்பது நமக்கு ஆயுள் அதிகரிக்கும், விபூதி வாங்கி கொடுப்பதும் ஆயுள் அதிகரிக்கும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். சந்தனம் வாங்கி கொடுப்பதும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அதே போல் தான் தேன் வாங்கி கொடுப்பது, பன்னீர் வாங்கி கொடுப்பது, ஒன்றும் ஒவ்வொரு பலன் நமக்கு கொடுக்கும். அதில் காமனாக பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப 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 நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா முருகனுக்கு பால் அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும், பால் அபிஷேகம் தான் அவருக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. பாலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்துக்குமே
எல்லாமே சிறப்பு தான். ஆனால் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்க வேண்டும் அப்படின்னு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க. முருகன் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க போதும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சஷ்டிக்காக நான் 2 வீடியோ கொடுத்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.